இப்ப பழையபடி இளைஞர்களை ஜோதிகளை வச்சிருக்கிறது பயமா இருக்கு. தமிழ் மக்கள் தமிழ் தங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கிற கூட ஒரு சட்டமா பயமா வந்துட்டு போடாது. அதுக்கும் பயங்கரவாத தடுத்து போட்டு அணுகுவாங்க பயமா இருக்குது. 22, 23 வயசு பொடியன் பாட்டு படித்த பொடியனை நீங்க சிறையில வச்சிருக்கிறீங்க. 65, 70 வயசு பாலிய குற்றத்துக்கு பிடிச்சால வெளியால விட்டு இருக்கிறீங்க. என்ன நியாயம் நீதி இந்த நாட்டுல நடக்குது? எழுச்சி பாடலை பாடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை பாடகர் சங்கீத் சென்னை விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாடு செய்த போராட்டம் இன்று மன்னார் அரச பேருந்து திரைப்படத்திற்கு முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், மன்னார் பிரஜைகள் குழு, மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர், அரசியல் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கைது செய்யப்பட்ட இளைஞனின் விடுதலையில் ஜனாதிபதி துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என போராட்டக்காரர்களால் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் திடீரென குறித்த பகுதிக்கு வருகை தந்த மன்னார் போலீசார் பதாகையொன்றில் எழுதப்பட்ட வசனம் குறித்து சிறிது நேரம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் சங்கீத் தனக்காக போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிச்சதுன்னு சொல்லி எங்கட நாட்டுல பயங்கரவாதத்தை ஒழிச்சு போட்டோம்னு சொல்லி இலங்கை ராணுவம் 16 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லி பால் சோறெல்லாம் உண்டு மகிழ்ந்து சிங்கள இடத்துல பெரிய சந்தோஷம் கொண்டாடினவையா. அப்ப பயங்கரவாத சட்டம் நாங்கள் என்னத்துக்காக வேணாம்னு சொன்னதை இப்ப எங்கட மக்கள் என்றாலும் சரி மற்ற மக்கள் என்றாலும் சரி அறிஞ்சு சொல்லிக்கணும். என்ன சொன்னா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து நாங்க இந்த பயங்கரவாத சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஏனென்றால் எங்களுக்கு இந்த சட்டத்தினால பின்னுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிதான் நாங்கள் வேணாம்னு இவ்வளவு போராட்டம் செய்த நாங்கள் இன்றைக்கு ஒரு 20-22 வயசு பொடிகள் பாட்டு படிச்சதுக்காக பயங்கரவாத தடை சட்டத்துல கொண்டே நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஒரு நாடு ஒரு மக்கள் என்று சொல்றீங்க. அப்ப இந்த நாட்டுல 2 சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டம். என்ன சொன்னா 22, 23 வயசு பொடியன் பாட்டு படித்த பொடியனை நீங்க சிறையில வச்சிருக்கிறீங்க. 65, 70 வயசு பாலிய குற்றத்துக்கு பிடிச்சால வெளியால விட்டு இருக்கிறீங்க. என்ன நியாயம் நீதி இந்த நாட்டுல நடக்குது? காணாமல் போன பிள்ளைகளுக்கு எந்த விதமான பிறகு ஒரு பதிலும் இல்ல. அரசாங்கம் இப்ப வந்த அரசாங்கம் என்ன சொல்லி கொண்டு வந்தது? பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் எடுப்போம், காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவோம் என்று எத்தனையோ வாக்குகளை கொடுத்துதான் இந்த அரசாங்கம் இந்த வந்தது. வந்து இன்றைக்கு உங்களோட புத்திகளையும் உங்களோட செயல்பாடுகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பழையபடி இளைஞர்களை ஜோதிகளை வச்சிருக்கிறது பயமா இருக்கு. போன முறை வெள்ளவான்ல அவ்வளவு பிள்ளைகளையும் கடத்திட்டீங்க. இப்ப பாட்டு படிச்சதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடத்துறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட கையெல்லாம் இப்ப போன் இருக்குது. தங்கட உணர்ச்சிகளை ஏதோ ஒரு வழியில அவங்க வெளிக்காட்டத்தான் போறாங்க. அதுக்காக நீங்க பிடிச்சு கொண்டே அழைப்பியா? அரசியல் கைதி என்று எத்தனையோ அரசியல் கைதிகள் இன்றைக்கு மறியல்ல இருக்குதல். 32 வருஷம் 33 வருஷமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு பதில் சந்தை இல்லை. அப்ப உங்களோட அரசியல் உங்களோட லாபத்துக்கு நீங்கள் எதையும் செய்து கொண்டு போவீங்க. நாங்கள் இப்படியே எந்த காலமும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் செய்து கொண்டு நட ரோட்டுல நிக்க வேணும். இன்றைய நாள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரச கட்சிகள், பொது அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக இந்த பயங்கரவாத அடிச்சடத்துக்கு எதிராகவும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகரின் விடுதலை வலியுறுத்தியும் நம்மால் ஒரு அமைதிவெளி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தெற்கில் ஒரு நியாயமும் வடக்கில் ஒரு நியாயமும் அரசு செயல்படுவதை கண்டித்தும், அதே நேரம் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு வார்த்தை பயங்கரவாத நீக்குவோம் என்று சொல்லி வந்த அரசு அண்மையில் நேற்றைய தினம் கூட இன்னும் ஒரு மாதம் நிறுத்திருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க ஆட்சிக்கு வரைக்குள்ள எங்கட மேதவுக்கு உருவச்சில வைப்பன், மேதவோட ராஜதந்திர பேர்ல துறைமுகம் அமைப்புன்னு சொல்லி தமிழ் மக்கள் அடிமனதில் உள்ள அபிலாசைகளை தூண்டி விட்டு அவங்களுக்கு உரிய நம்பிக்கையை கொடுக்கற பொய்யலை சொல்லி ஆட்சிக்கு வந்து போட்டு இப்ப அதை சொல்லி பாடினாலே அவங்களோட வசனங்களை எடுத்தால கைசுற அளவுக்கு வந்துருக்குது. வன்மையான கண்டிக்கிறோம்.
இப்ப உண்மையா சாதாரண ஒரு பொதுமக்கள் கடையில போய் ஒரு புலி என்று சொல்லி கேட்டு வேண்டது கூட ஒரு பயமான ஒரு நிலையா கிடைக்குது. அதில் பாதிக்கப்பட்ட வசனங்களை பாத்தீங்கன்னா புலி ஒன்று வசனம் வந்திருந்தது, மாவீர ஒன்று வசனம் வந்திருந்தது, தமிழில முண்டு வந்திருந்தது. மூணுமே தடை செய்யப்பட்ட வசனமா என்றதான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காலப்போக்குல போற போக பார்த்தா எங்களுக்கு பயமா கிடக்குது. தமிழ் மக்கள் தமிழ் தங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கிற கூட ஒரு சட்டமா பயமா வந்துட்டு போடாது. அதுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை போட்டு அணுகுவாங்க பயமா இருக்குது. இன்றைக்கு சங்கியானுக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கு நடக்கலாம்ன்றதை விழித்து கொண்டு அந்த அநீதி தொடரக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதை நாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட வந்திருக்கோம்.